எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் கீதா தர்மராஜ். என்னுடைய கவிதையின் தலைப்பு அப்பாவும் வாழை மரமும். அப்பாவும் வாழை மரம். காலை கதிரவன் ஜன்னல் வழியே தன் கதிர்கரங்களால் என் கன்னத்தை வருடினான். தூக்கம் கலைந்து விழிமலர்ந்து மெல்ல திரும்பினேன். குடும்பமே கும்பகர்ணனின் வாரிசாக கடமையை செய்தார்கள். மனதில் சிறு கலக்கம். நாளை முதல் புதிய பள்ளி, புதிய வகுப்பறை. ஆம், அப்பாவிற்கு பணிமாற்றலாகி புதிய ஊர், புதிய வானம், புதிய பூமி. நினைவலைகள் கடல் அலைகள் போல் சற்று பின்னோக்கி சென்றன. குறும்பு பேசி குதூகலிக்கும் அழகான 7ஆம் வகுப்பு வகுப்பறை. இடைவேளையில் பொக்கைவாய் பாட்டியின் கோணிப்பையில் கூறு கட்டி வைத்திருக்கும் கொடுக்காப்புளி, அத்தனை கூட்டத்திலும் போட்டி போட்டு வாங்கும் லாபகம், இது என் மனக்கண்ணில் தோன்றியது. கடைசி பெஞ்ச் மாணவியாக புளியங்காயை வாயில் போடவும், ஆசிரியர் கேள்வி கேட்கவும், பதில் தெரிந்தும் சொல்ல முடியாமல் வாயில் ஊற்றெடுக்கவும், வாயில் என்ன குளக்கட்டையா என ஆசிரியர் மிரட்ட, புளியங்காய் என தோழி கிசுகிசுக்க, மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் நிற்கும் நிலை இதுதானோ? சிவப்பு கம்பள படிக்கட்டுகளென ஆங்கில பாடத்தின் அடிக்கோடுகள். நினைவலைகள் மீண்டன. அடுத்த நாளும் வந்தது. அன்று வரை சீருடையை பற்றி அறியாத நான் அணிந்தேன் சீருடையை. அம்மாவின் அன்பான ஆலோசனை, இனியாவது ஒழுங்கா படி. அது முடியுமா? சாத்தியமா? பார்க்கலாம். இன்று மட்டும் பள்ளிக்கு அப்பா கூட்டி செல்வார், சொன்னவர் அன்னை. தலையாட்டினேன் பூசாரியின் ஆடு போல. 2 அடி வைத்திருப்பேன். அப்பா கர்ச்சித்தார். புது பள்ளிக்கூடம், போவதெல்லாம் சரி, எவனையாவது பார்த்தே வச்சேன்னு கேள்விப்பட்டேன், வாழைக்கு வெட்டி வச்சிருவேன். இதன் பொருள் வாழைக்கு உரமாக இடுவது. தலை நிமிரா தாமரையாக பள்ளிக்கூடம் சென்றேன் அன்று முதல். யாராவது வாலிபன் பார்ப்பது போல் தோன்றினால், ஐயனார் போல் வீச்சறிவாளுடன் அப்பா நிற்பது போலவும், உரமாக வரியா என்று வாழை மரம் கேட்பது போலவும் மனக்கண்ணில் மரங்குத்தி பறவைகள் கொத்தும். அப்பாவும் வாழை மரமும், அப்பாவும் வாழை மரமும். நன்றி.